சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது, அது குறித்த விவரங்கள்? புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் இன்று மாலை 6:30 மணியளவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று பொதுச்செயலாளர் துரைமுருகன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், அதே நேரத்தில் தொகுதியில் மக்கள் பிரச்சனையை எப்படி கவனிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதே நேரத்தில் நாடாளுமன்ற குழு தலைவர் யார் உள்ளிட்ட முக்கிய நாடாளுமன்ற கொறடா யார், துணைத் தலைவர் யார் உள்ளிட்ட நிர்வாகிகள் குறித்தும் ஒரு முக்கியமான ஆலோசனை செய்து இந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நாடாளுமன்ற குழு தலைவராக திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு இருக்கிறார், துணைத் தலைவராக கனிமொழி இருக்கிறார். இந்த முறை இருவருடைய பேரும் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து பணியாற்றுவது, அந்த கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இருவருடைய பெயர்களும் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக ஒரு பெரும்பான்மை இல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த முறை நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய உறுப்பினர்களுடைய செயல்பாடு மிகவும் தீவிரமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தமிழக பிரச்சனை மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக நாடாளுமன்ற குழு தலைவரை ஒரு தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் கனிமொழி கருணாநிதியுடைய பேரும் இந்த நாடாளுமன்ற குழு தலைவர் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மிக விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி கோகுல்.